ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் பக்கத்தில் ஒரு அடர்ந்த காடு இருந்தது. எல்லோரும் அதனை மாயாவனம் என்று அழைத்தனர். காரணம், அந்த காட்டிற்குள் சென்றவர்கள் மீண்டும் ஒருபோதும் திரும்பி வரவில்லை. ஒரு நாள் ஆர்வமுள்ள சிறுவன் அருண் தன்னுடைய நண்பர்களுடன் அந்த மாயாவனத்தை பார்க்கும் ஆசையுடன் கிளம்பினான். அது வெறும் பழமொழிதானே, நாம் தான் அதை உண்மையா என சரி பார்க்கணும் என்று கூறினான். அவர்கள் வனத்திற்குள் நுழைந்த போது அங்குள்ள மரங்கள் கண்களைப் போல காணப்பட்டன. பச்சை ஒளி வீசும் பூக்கள், பேசும் காகிதங்கள், நிலத்தை தாண்டி மேல் மிதக்கும் கற்கள் எல்லாமே அவர்களை ஆச்சரியப்பட வைத்தன. அருண் மட்டும்தான் நிதானமாக இருந்தான். ஒரு பழைய பாறை மீது எழுதி இருந்த வார்த்தைகள் கவனத்தை ஈர்த்தது. இங்கே நுழையும் ஒவ்வொருவரும் தங்கள் உண்மையான இருளை பார்க்க நேரிடும். அந்த வார்த்தைகள் உண்மையாக்கப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் தங்கள் பயங்கள் உருவாக்க ஆரம்பித்தன. ஒருவர் சிரிக்கும் நிழலை பார்த்தார், மற்றொருவர் அந்த தோழியின் குரலை கேட்டார், இன்னொருவர் ஒரு குரங்கு போல நடந்தபடி தங்களை தாக்க வந்த நிழலை கண்டார். ஆனால் அருண் தான் எப்படி நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டான். அவன் தன் பயத்தையே நேரில் பார்த்தான். தனிமையும், ஆனால் அது ஒரு பயமாக இல்லாமல் அவனுக்குள் ஒரு பலமாக மாறியது. உடனே அந்த மாயாவனம் தானாகவே வெளிச்சமாகியது. மரங்கள் சாமானியமாக மாறின. அருண் மட்டும்தான் மீண்டும் கிராமத்துக்கு திரும்பினான். நிச்சயமாக அவன் வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத உண்மையை கற்றுக்கொண்டு. சப்ஸ்கிரைப், லைக்.